வணக்கம். இன்னைக்கு காலையில உங்க பேங்க் அக்கவுண்ட்ல திடீர்னு ஒரு 5000 ரூபாய் கிரெடிட் ஆச்சா? அதுவும் எந்த ஒரு மெசேஜும் இல்லாம. எங்க இருந்து வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுன்னு ஒரே குழப்பமா இருக்கா? வாங்க இந்த சர்ப்ரைஸ் பணத்தோட முழு கதையும் இப்ப பார்க்கலாம். நிறைய பேரை மாதிரி நீங்களும் இன்னைக்கு காலையில உங்க போனை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டிருப்பீங்க. திடீர்னு 5000 ரூபாய் கிரெடிட். ஆமாங்க, நீங்க மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு இந்த அனுபவம். இது என்னன்னு தெரிஞ்சுக்க தான் இந்த முழு விவரமும். இந்த பணம் வேற எங்க இருந்தும் வரலைங்க. நம்ம தமிழ்நாடு அரசோட கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் இருக்கு இல்லையா, அந்த திட்டத்துல இருந்து தான் பிப்ரவரி 13ஆம் தேதி தகுதி இருக்கிற எல்லாரோட அக்கவுண்ட்லயும் சரியா 5000 ரூபாய் போட்டிருக்காங்க. இது 1-2 பேருக்கு மட்டும் நடக்கல. யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 1,31,00,000 பெண்களுக்கு இந்த இன்ப அதிர்ச்சி கிடைச்சிருக்கு. எவ்ளோ பெரிய விஷயம் பாருங்க இது. சரி, இப்போ நம்ம எல்லாருடைய மனசுலயும் வர ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். மாசம் மாசம் 1000 ரூபாய் தானே வரும், இப்ப மட்டும் எதுக்கு இந்த 5000 ரூபாய் வந்திருக்கு? வாங்க அதுக்கான காரணத்தை பார்க்கலாம். இது ஏதோ தப்பா நடந்த விஷயம் இல்ல. சொல்லப்போனா இது ஒரு முன் யோசனையோட செஞ்ச நடவடிக்கை. அதாவது வரப்போற தேர்தல் நேரத்துல இந்த பணத்தை கொடுக்கறதுல ஏதாவது சட்ட சிக்கல் வந்துடக்கூடாதுன்னு அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, வர்ற சில மாசங்களுக்கான தொகையை மொத்தமா ஒரு அட்வான்ஸா இப்பவே கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த 5000 ரூபாய் கணக்கு என்னன்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளுங்க. வழக்கம் போல பிப்ரவரி மாசத்துக்கு 1000, மார்ச் மாசத்துக்கு 1000, அப்புறம் ஏப்ரல் மாசத்துக்கு 1000. ஆக மொத்தம் 3000 ஆச்சா? அதோட ஒரு சர்ப்ரைஸ் போனஸ் மாதிரி கோடைக்கால சிறப்பு தொகையா ஒரு 2000 ரூபாய். அதனால எல்லாம் சேர்த்து கரெக்டா 5000 ரூபாய். இந்த குழப்பமெல்லாம் வேண்டான்னு முதலமைச்சரே ஒரு வீடியோ வெளியிட்டு இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவி எந்த காரணத்துக்காகவும் தடைப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த முடிவுக்கு காரணம்னு அவரே தெளிவா சொல்லியிருக்காரு. சரி, பணம் வந்தவங்களுக்கு சந்தோஷம். ஆனா இன்னும் சில பேர் இருக்காங்க, எனக்கு இன்னும் பணம் வரலையேன்னு கவலையோட காத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கான பதில தான் இப்ப பார்க்க போறோம். நிறைய பேரோட மனசுல ஓடிட்டு இருக்கிற விஷயம் இதுதான். பணம் இன்னும் அக்கவுண்ட்ல ஏறல, இந்த ஒரு மெசேஜும் வரலையே, போன மாசம் வரைக்கும் கரெக்டா வந்ததே, இந்த மாசம் என்னாச்சு? இன்னும் ஒரு சின்ன பதட்டம். இது இயல்புதான். இதுக்கு காரணம் என்னன்னா, அரசாங்கம் கோடிக்கணக்கான பேருக்கு ஒரே நேரத்துல பணத்தை அனுப்ப முடியாது. அதனால பகுதி பகுதியா தான் அனுப்புவாங்க. அதனால தான் சில பேருக்கு காலையிலேயே பணம் வந்துருது, சிலருக்கு மதியம் இல்லனா சாயங்காலம் கூட ஆகலாம். அதனால மெசேஜ் வரல, பணம் வரலன்னு உடனே பதற்றப்பட வேண்டாம். அப்படியும் உங்களுக்கு பணம் வரலைன்னா கவலைப்படாதீங்க. நீங்க என்ன செய்யணும்னு ஒரு சிம்பிளான 4 ஸ்டெப் செக்லிஸ்ட் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணாலே போதும். வாங்க பார்க்கலாம். முதல்ல ஸ்டெப் 1, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க. 2வது ஸ்டெப், உங்ககிட்ட மொபைல் பேங்கிங் ஆப் இருந்துச்சுன்னா அதுல ஸ்டேட்மெண்ட்டை நேரடியா செக் பண்ணுங்க. சில நேரம் மெசேஜ் வராம கூட பணம் கிரெடிட் ஆயிருக்கும். 3வது, ஸ்டேட்மெண்ட்டை சரி பாருங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல வரவு வச்சிருக்காங்களான்னு பாருங்க. இதெல்லாம் பண்ணியும் நாளைக்கு வரைக்கும் பணம் வரலைனா மட்டும்தான் 4வது ஸ்டெப், உங்க பேங்க் கிளைக்கு நேரடியா போய் கேளுங்க. ஓகே, இப்போ இந்த 5000 ரூபாய் கதை என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. சரி, இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? இத பத்தி ஏதாவது அறிவிப்பு வந்திருக்கா? வாங்க அதையும் பார்த்திடலாம். ஆமாங்க, இதோட சேர்த்து முதலமைச்சர் ஒரு முக்கியமான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காரு. என்னன்னா, மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்தா இப்போ கொடுக்கிற மாதாந்திர உரிமை தொகையான 1000 ரூபாய 2000 ரூபாயா உயர்த்துவோன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. இது உண்மையிலேயே ஒரு பெரிய அறிவிப்பு. அப்போ இந்த திட்டத்தோட பலன் எதிர்காலத்துல இரட்டிப்பாகுமா? இதுதான் இப்போ எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.